திருப்பலி முன்னுரை. உண்மையான அன்பையும் ஆன்மீக உணவையும் பெற்று வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். சுயநலத்திற்காகவும் நன்மைத்தனங்களுக்காகவும் ஆலயங்களை தேடிச் செல்லும் மக்கள் கூட்டம் இன்றும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இறை நம்பிக்கையை நழுவவிட்டு ஆதாயத்தை அள்ளிச் செல்லும் மனநிலை நமக்குள் இருக்கிறதா? அழிந்து போகும் உணவையும் ஆடம்பர வாழ்வையும் உலகிற்குள் தேடிச் செல்லும் மனநிலை நமக்குள் இருக்கிறதா? அப்படியானால் முடிவில்லா நிறைவாழ்வை நகர்த்திச் செல்லும் ஆன்மீக உணவாம் இறை வார்த்தையையும் இயேசுவின் திரு உடலையும் நாடி தேடும் மனநிலை வேண்டுவோம். இறை நம்பிக்கையே நற்கருணை கொண்டாட்டத்தின் அடிப்படையாகும். நம்பிக்கையை நம்மை மீட்க கடவுளால் அனுப்பப்பட்ட இயேசுவின் மேல் வைப்போம். இயேசுவே நமக்காக அனுப்பப்பட்ட உயிருள்ள உணவு. இந்த இயேசு கிறிஸ்துவை வாழ்வு தரும் உணவாக உட்கொள்ளும் முன் நம்பிக்கையோடு தந்தை கடவுளுக்காக நம்மையே அர்ப்பணிப்பதும் அவசியமாகிறது. பெருமையுடன் நான் என்ற அகந்தையையும் அகற்றிவிட்டு கடவுளின் இரக்கத்திற்கு பங்காளிகளாக மாறும் வரம் வேண்டுவோம். கடவுளின் பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது நிலைவாழ்வு என்ற மகிமையில் பங்கு பெறுவோம் என்ற மனநிலையுடன் இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து சுதந்திர வாழ்விற்கு அழைத்து சென்றாலும் அவர்களது எண்ணங்களோ எகிப்தில் கிடைத்த சுவையான உணவில்தான் சிக்கி கிடந்தன. சுதந்திரமான வாழ்க்கை வாழ்ந்து சாதாரண உணவு உண்பதை விட அடிமைகளாக அல்லல்பட்டு இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்பதையே மேலானதாக கருதிய இஸ்ரேல் மக்களின் அடிமை மனநிலை நமக்குள்ளும் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்து தியானித்து இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. பழைய மனிதன் பாவ இயல்புடையவனாக காணப்படுகிறான். கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டாலும் பாவத்தின் விளைவால் கடவுளின் நற்பண்புகளை இழந்து விடுகிறான். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாகும் போது பாவ இயல்பை களைந்து கடவுளின் இயல்பையும் சாயலையும் பெற்றுக்கொள்கிறோம். புதிய மனிதனாக புதிதாக படைக்கப்படுகிறோம் என்ற மனநிலையுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்டு தியானிப்போம். மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. ஆன்மீக உணவே எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொதுநிலையினர் கடவுளின் சாயலை பெற்று கனிவும் கருணையும் நிறைந்தவர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. வாழ்வு தரும் உணவே எம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களும் பல துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகளும் ஏழைகள், எளியவர் மற்றும் அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றம் பெறும் வகையில் ஆட்சி அமைத்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. வார்த்தை என்ற மன்னாவால் வாழ்வு தரும் எம் அன்பு இறைவா, இறைமக்கள் அனைவரும் இறை வார்த்தையை அனுதினம் வாசித்து தியானித்து அதிலிருந்து பெறப்படும் ஆன்மீக உணவால் அனுதின வாழ்க்கை போராட்டங்களில் வெற்றி பெற்று இயேசுவோடு இணைந்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. தன்னையே உணவாக தந்த எம் அன்பு இறைவா, பாவ இயல்பை விட்டு விலக இயலாமல் பலவித பாவ அடிமைத்தனங்களுக்குள் சிக்கி தவிக்கும் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு புது பிறப்பெடுத்து புதிய வாழ்வு வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. பாவ விடுதலையையும் வெற்றி வாழ்வையும் தரும் எம் அன்பு இறைவா, இறைவனின் சாயலையும் நற்குணங்களையும் நானில மக்கள் பெற்று வாழ்ந்திடவும் தந்தை கடவுளின் தயவுக்கும் இரக்கத்திற்கும் தகுதியானவர்களாக வாழ்ந்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.